நல்லா ஆவி பறக்க இருக்கக்கூடிய இட்லி மேலே இந்த தக்காளி தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் போல தோணும். அவ்வளோ சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி எப்படி ஈஸியாக சுவையாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு 8 போல தக்காளி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இது 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். 4 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தக்காளி மேலே இருக்கக்கூடிய தோல் அப்படி விரிஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிடுங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, தோல் உரிச்சிட்டு. கூடவே பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய் பொடியும் தூவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்ல நிறம் மாறி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி, அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சட்னி அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் கூட தான் இருக்கணும். அதனால் மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக நல்லாவே விட்டுக்கலாம். சட்னி கொஞ்சம் நல்லா திக்காகவே மாறி வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா மணக்க ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி. இது நல்லா சூடாக இருக்கக்கூடிய இட்லி மேலே ஊற்றி நல்லா ஊற விட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்ணும். சும்மா தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். என்னங்க ரோட்டுக்கடை தண்ணி சட்னி, நம்ம வீட்டில் செய்கிற சட்னி தான் அவ்வளோ டாப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.